அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 காலிடங்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட். ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு பணியிடத்துக்கு தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்துக்கும் வேகன்சிஸ், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேசத்துக்கு பார்த்திங்கன்னா 12 வேகன்சிஸ், அஸ்ஸாமுக்கு 5, சத்தீஸ்கருக்கு 6, குஜராத்துக்கு 5. இதெல்லாம் மாநில வாரியாக கொடுத்துருக்காங்க. இதை தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 10 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஓவராலாக ஆல் ஓவர் இந்தியாவில் 200 வேகன்சிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பணியிடத்துக்கு தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 25/7/2024 14/8/2024 வரைக்கும் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம். கால் லெட்டர் எப்போ டவுன்லோட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண வித்தின் எ வீக்கில் ஒரு 7லேருந்து 14 நாளுக்குள்ளே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலரி கொடுத்துருக்காங்க. ரெமுனரேஷன் ஃபார் தி சிடிசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3ன்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரியான சேலரிஸும் அலவன்சஸும் இருக்குது. இதில் பேசிக் பே பார்த்திங்கன்னா 20,000 இருக்குது. ஹச்ஆர்இ ஒரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்குது. 4,400 ஒரு மாநிலத்துக்கு இருக்குது. அதே மாதிரி 3,600 ஒரு மாநிலத்துக்கு இருக்குது. இதுமாதிரி கேட்டகரி வைஸாக உள்ள மாநிலத்துக்கு பார்த்துட்டு நமக்கு பார்த்தோம். ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரவுண்ட் சேலரியோடைய கையில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 35,200 கிடைக்கிது. இது ஃபிக்ஸட் சேலரி, ரெகுலர் சேலரி. மந்த்லி 35,200 அப்படின்றது இந்த எல்ஐசி நிறுவனத்தில் ஒரு பெரிய ஒரு சேலரி தான். இதுவும் ஒரே ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் அப்படின்ற ஒரு தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. டிகிரியில் எபவ் 60% மேலே இருக்கணும், அதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்க்கலாம். இது வயது வரம்பு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட். ஏதாவது ஒரு டிகிரி மினிமம் அக்ரிகேட்டட் 60% ஆஃப் மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 60% மதிப்பெண்கள் இருந்தால் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இன் எனி டிசிப்ளின், எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எனி ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ரெக்கக்னைஸ்டு அசாசியா சச் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய நாம்ஸை ஃபாலோ பண்ணி, யூஜிசி நாம்ஸை ஃபாலோ பண்ணி டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் லிட்ரஸி, கம்ப்யூட்டர் அதாவது கணினி அறிவு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓஎஸ் ஒர்க்கிங் நாலேஜ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன் மேண்டேட்டரி. Candidate should have certificate, diploma, degree is computer operation, language should have studied computer. ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபர்டு. இருந்தது அப்படின்னா ஓகே, இல்லைனா விட்டுருங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில்லு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வயது வரம்பு, சேலரி விகிதம் எல்லாம். நமக்கு போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் தான் எக்ஸாமினேஷன் நடக்குது, இன்டர்வியூவும் இருக்குது. அதே மாதிரி எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் என்ன, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 40 கொஷின்ஸ் இருக்குது, 40 மார்க்கு. லாஜிக்கல் ரீசனிங்கில் 40 கொஷின், 40 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஷின், 40 மார்க்கு. நியூமரிக்கல் எபிலிட்டி 40 கொஷின், 40 மார்க்கு. கம்ப்யூட்டர் ஸ்கில்லில் 40 கொஷின், 40 மார்க். டோட்டலாக 200 கொஷின்ஸ். 120 மினிட்ஸ் கொடுக்குறாங்க டைமிங். ஒன்லி இங்கிலீஷ் தான். ஆங்கிலத்தில் மட்டும்தான் இந்த தேர்வு எழுத முடியும். லோக்கல் லாங்குவேஜோ இல்லை ஹிந்தியோ கிடையாது, ஒன்லி இங்கிலீஷ்னு சொல்லிட்டாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணுன்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கான இதை நீங்கள் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்தளவுக்கு 800 ருபீஸ் சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. ஜிஎஸ்டியோட 800 ருபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்களும் ஒன் செகண்ட் படித்து பார்த்துட்டு இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழகத்தில் தேர்வு எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். தமிழகத்தில் தேர்வு மையத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருநெல்வேலி, தஞ்சாவூர். கிட்டத்தட்ட ஒரு 6 மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் அப்படின்றது வச்சுருக்காங்க. இன்டர்வியூ சென்டர் அப்படின்றத பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருநெல்வேலி, தஞ்சாவூர், இந்த 6 மாவட்டங்களில் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர்ஸ் அப்படின்றது அலோகேட் பண்ணுறாங்க. இதற்கு தகுதி பெற்ற யார் வேணாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். யூஜியில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும்.
அதில் 60% மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்கனாலே போதுமானது அப்படின்றதான் கல்வி தகுதி. ஸோ வேறு எதுவும் கூடுதல் தகவல் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.